மாமியார் தவறிட்டனால ரெகுலரா நல்ல வீடியோஸ் போட முடியல. அதை பத்தி நான் கம்யூனிட்டி போஸ்ட்லயும் ஷேர் பண்ணியிருந்தேன். அவ்வளவு பேர் உங்களுடைய சின்சியர் பிரேயர்ஸ் கொடுத்திருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. இனி ரெகுலர் வீடியோஸ் வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ்லாம் ஸ்பெஷல் ஹாய், ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். காலையில இன்னைக்கு குளிச்சு ரெடியா இருக்கும். ஆனா இன்னைக்கு பயங்கரமான வேலை இருக்கு. குப்பையெல்லாம் எங்க மேலதான் விழுக போகுது. அந்த மாதிரி வேலை இருக்கு. வீட்டையே மாத்த போறது இல்ல, வீட்டை மாத்த போறோம். நாளைக்கு வீடு கட்டி வீடு மாறுற மாதிரி எல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா பொருள் எல்லாம் அங்க கொண்டு போனோம்னா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டா இப்ப இருந்தே ஒரு வேலையை பண்ணிக்கிட்டா ஈஸியா இருக்குமே அப்படின்னு நாங்க நினைச்சு கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வீட்டெல்லாம் கொஞ்சம் யார கட்ட ஆரம்பிச்சிட்டோம், கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த சம்மர் லீவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அப்பா இங்க ஹால்ல இங்க ஒரு கட்டில தான் இந்த துணியெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். அது சிங்கிள் காட்டு மடிச்சு போட்டுக்கலாம். நான் கூட ஜெயச்சந்திரன்ல வாங்கின 4000 சொல்லி இருந்தேன். அந்த காட்டை போட்டுதான் இந்த ரூம்ல படுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பா. கொஞ்ச நாள் எங்களோட தூங்குவாங்க, கொஞ்ச நாள் இங்க தூங்குனாங்க. ஷர்வின் குட்டி என்ன பண்ணிட்டா, நானும் போய் அப்பாவோட தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோண்டு கட்டல் சிங்கிள் காட்டுல போய் அப்பாவோட போய் ரொம்ப நசுக்குறான் அப்பாவை. நான் நோ சொல்லி அவன் தூங்கினதுக்கு அப்புறம் தூக்கிட்டு வந்து எங்க ரூம்ல போடுவோம். லாஸ்ட் இயர்க்கே அப்பாக்கு கொஞ்சம் ஹெல்த் முடியாம போயிடுச்சு. சோ அவரு கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவருக்காக நாங்க அந்த ரூமை ரெடி பண்றோம். சோ ஒரு காட் எடுத்துட்டு போய் அங்க போட்டுட்டாக்கா இது பாத்தீங்கன்னா குவீன் சைஸ் பெட். ஷர்வின் அப்பா ரெண்டு பேருமே அங்க தூங்கிக்கலாம். நானும் ஜியோ இங்க தூங்கிக்குவோம். சோ ஒரு 6 monthsக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா எல்லாத்தையும் மாத்துறோம். பரணை இல்லாதவங்களுக்கு அண்டர் த காட் ஸ்டோரேஜ் நல்லா கிடைக்கும் இந்த மாதிரி பாக்ஸ் கட்ல உள்ளவங்களுக்கு. ஆனா அடியில விட்டு பெருக்க முடியாது. இந்த மாதிரி தூசி நின்றும். இந்த கட்ல நம்மளா நவுத்தவே முடியாது. அதுக்குன்னு அசம்பிள் பண்றவங்க வருவாங்கல்ல, அவங்க அசம்பிள் பண்ணும், திருப்பி டிஸ்மேண்டில் பண்ணும். எதா இருந்தாலும் நம்ம அவங்களதான் கூப்பிடுற மாதிரி இருக்கும். இந்த வாட்டியும் நாங்க பே பண்ணி அவங்களை கூப்பிட்டுதான் இது எல்லாத்தையும் மாத்தணும். இது ஃபுல்லா மாத்துறதே அப்பாக்காக தான். நமக்காக பேரண்ட்ஸ் எவ்வளவு பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க கம்ஃபர்டபுளா தங்குறதுக்கு நமக்காக ஹெல்ப் பண்றதுக்காக தங்குறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் நம்ம தான் ரெடி பண்ணி கொடுக்கணும் இல்லையா? அதான் பண்ணிட்டு இருக்கேன். ஷர்வனுக்கு ஒரே குஷி, ஐயா எனக்காக ரூம் தயாராகுதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லா நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இதுல நான் தைக்க வேண்டிய பிளவுசஸ் எல்லாம் தனியா ஒரு பேக்ல வச்சு தைக்க வேண்டிய சாரீஸ் இருக்கும். அதுக்கு ஃபால்ஸ் எல்லாம் அடிப்பேன், ஓன் அடிப்பேன். அதெல்லாம் தனியாக ஒரு பேக்ல எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பிளவுசஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளவுஸ் ஆர்கனைசர்ஸ் இருக்கு. பேடட் பிளவுஸ்லாம் தனியாக ஒரு ஆர்கனைசர், இந்த மாதிரி பிளவுசஸ்லாம் தனியாக ஒரு ஆர்கனைசர்லேயே வச்சிருக்கேன். அதை நான் என்ன கேட்டகரியில எப்படி பிரிச்சு வச்சிருக்கேன் அப்படின்றதும் எப்படி நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி மற்ற பிளவுசஸ்லாம் போடுறேன் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாக்கா இந்த வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் வீடியோ வேணும்ன்றவங்க கண்டிப்பா என்னுடைய பின்டு கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ரிப்ளையா நீங்க கொடுங்க. நான் இந்த வீடியோ லைவ் ஆனதுக்கு அப்புறம் அந்த கமெண்ட்ஸை படிச்சு பார்த்துட்டு நான் இந்த ஃபுல் வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் எப்படி பண்றேன்னு பார்க்கலாம். இன்னும் இது யாரும் பெல் அடிக்கிறாங்க. இவ்வளவு நேரம் பெல் அடிக்கல, நான் ஷூட் பண்ண ஆரம்பிச்சதான் பெல் அடிக்கிறாங்க. அடுத்து இது பாத்தீங்கன்னா குபேர மூலன்னு சொல்லுவாங்க. ஒண்ணு கிழக்கு பார்த்து வைக்கலாம், இல்ல வடக்கு பார்த்து வைக்கலாம். நான் பாத்தீங்கன்னா கிழக்கு பார்த்து வச்சிருக்கேன். எந்த இடம்ல பீரோ வைக்கிறது நல்லது, இந்த இடத்துல வைக்கிறதுக்கான காரணங்கள் என்ன, இந்த மாதிரி நான் வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன்ல நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி கட்டில் போடுறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அடுத்த ஒரு 6 months என்னமோ இங்கதான் இருப்பாங்க. மாசத்துல ஒரு 1 week இல்ல ஒரு 4-5 நாள் மட்டும் அங்க போயிட்டு வராங்க. அங்க இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்காக. மீதி நாள்லாம் இங்கதான் ஸ்டே பண்றாங்க. கம்ஃபர்டபுளா இல்ல, 2 காட்டும் ஒரே இடத்துல இருந்தா. நடுவில் அவருக்குமே லாஸ்ட் இயர்ல கொஞ்சம் மெடிக்கலி கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அவருக்கு கம்ஃபர்டபுளா ஒரு ரூம் ரெடி பண்ணி தரணும். என் அப்பாக்காக அந்த ரூமை ரெடி பண்ணி தரேன். நான் மொத்தமா அந்த ரூம் ரெடியான உடனேயும் அந்த ரூம் டூரும் போடுறேன், இந்த ரூம் டூரும் நான் உங்களுக்கு போடுறேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் இப்போ நான் அள்ளி உள்ள போட்டுட்டு ரொம்ப எப்படி சொல்றேன், அப்படி வேர்த்து மூச்சு வாங்கி ஒரு மாதிரி இருக்கு. கடகடன்னு இந்த ரூம் எல்லாம் வேக்யூம் பண்ணிட்டு நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் பண்ணாதான் நல்லா இருக்கும். ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணாதான் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும். மூஞ்சே எப்படி இருக்கு பாருங்க, காலைல வச்சு பார்த்தீங்கன்னா வழிஞ்சு வந்துருச்சு சாமி கும்பிட்டது. டக்குன்னு போயிட்டு நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். ரெடி ஆகிட்டு வந்துட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு vlog கண்டினியூ பண்றேன். ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம் திருப்பி vlog. வாங்க பார்க்கலாம். ஆக்னே ஸ்கார்ஸ் அதிகப்படியான சன் எக்ஸ்போஷர்னால கொஞ்ச நாளா என்னுடைய ஃபேஸ்ல அங்க எங்கன்னு சில டார்க் ஸ்பாட்ஸ் தெரியுதுங்க. இது சரி பண்ற மாதிரியும் ஆனா என் ஸ்கின்னுக்கு ஹாஷா இல்லாத மாதிரியும் ஒரு விஷயம் கண்டிப்பா தேவை. இதுக்காக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஹிமாலயா டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் வாஷ். இது சேஃப் இன்கிரிடியன்ஸான டர்மரிக் அண்ட் லிக்கோரைஸால செய்யப்பட்டிருக்கு. இதுல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, ஸ்வெரசா கோல்ட் பிரஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக் மூலமா இது செய்யறதுனால மஞ்சளுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் நமக்கு ரீடைன் ஆகுது. அதனால இது எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். ஆனா நம்ம ஸ்கின்ன ட்ரை ஆகாது. ரொம்பவே ஜென்டிலா இருக்குது. ஆனா ஸ்டெயின்ஸ் எதுவும் நம்ம ஃபேஸ்ல வரல. அப்படியே ஸ்கின் நல்லா கிளீனா சாஃப்டா ஃபீல் ஆகுதுங்க. நான் இதை ட்வைஸ் டே யூஸ் பண்றதுனால டார்க் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் ஆகுறத விசிபிளா பார்க்க முடியுது. இது ட்ரஸ்டட் அண்ட் சேஃப் ஃபார் ஸ்கின்னுங்க. இது Amazon, Nykaa, Flipkart and Himalayas உடைய ஓன் வெப்சைட் அண்ட் ஆப்லயும் கிடைக்குது. உங்களுக்கு கிரேட் டிஸ்கவுண்ட்ஸ் வேணும்னா இப்பவே போய் நீங்க ப்ராடக்ட்ட செக் பண்ணி பாருங்க. ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணுங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க, நான் சின்ன வயசுல இருக்கும்போது சின்னதா ஒரு பிம்பிள் அட்டி பாத்துருச்சு இல்ல டார்க் ஸ்பாட் வந்துருச்சுன்னா உடனே மஞ்சள் தேய்ச்சி குளிச்சிட சொல்லுவாங்க. ஆனா மஞ்சள் தேய்க்கிறது நம்ம மறந்துட்டோம். ஏன்னா அந்த
அந்த ஸ்டெயின் வந்து வந்துருமோ அப்படின்றதுனால. அந்த மாதிரி ஸ்டெயின் பயம்லாம் இல்லாம ஆனா அதே ரிசல்ட்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். விசிபிள் ரிசல்ட்ஸ் ட்வைஸ் a day ரெகுலரா யூஸ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச மாதிரியே உங்களுக்கும் தெரிய ஆரம்பிக்கும். கண்டிப்பா செக் அவுட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் கொஞ்சம் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ரொம்ப டல்லா இருந்தேனா அப்ப ஏதோ அப்படி நோயிங்கன்னு எனர்ஜியே போன மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு எனக்கு கண்ணாடியை பார்க்கும்போது. ஸோ எனக்கே ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கு. நம்ம வெளியில ஃப்ரெஷ்ஷா இருந்தாதான் உள்ளேயும் ஃப்ரெஷ்ஷா இருப்போம் போல இருக்கு. கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும் போல இருக்கு. இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை செய்யலாம் போல இருக்கு. ஸோ கிச்சன்ல போய் சூப்பரா கவுண்டர் டாப்ல நான் உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி காட்ட போறேன். உங்களுக்கே ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்த்த மாதிரி இருக்கும். ரிலாக்ஸிங்கா இருக்கும். கடகட நீங்களும் போய் கிச்சனை ஏற கட்டுறதுக்கு இல்ல புது லுக் உங்க கிச்சனுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். வாங்க டக்குனு என் கிச்சனை போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைட்டா ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். A few moments later. ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெடி ஆயிட்டு வந்துட்டேன். கிட்டக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும், மேக்கப் பார்த்தாலே தெரியும், ஃபவுண்டேஷன்லாம் எதுவுமே போடல. ஜஸ்ட் நான் பவுடர் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஆனா என் ஃபேஸ் நல்லா இருக்கு பாருங்க. லூஸ் பவுடர் தான் போட்டிருக்கேன். ஆனா நல்லா பிரைட்டாவே இருக்கு. கண்டிப்பா இந்த ஃபேஸ் வாஷ் எனக்கு சூப்பரா ஒர்க் ஆகுது. வேணுன்றவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் சொன்ன மாதிரி இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த ஃபுல்லா நம்ம வந்து ரெடி பண்ண போறோம். ஒரு சின்ன நியூ லுக் கொடுக்க போறோம். சீரியஸ்லி நான் வந்து ஐயோ நெஸ்டேஷியா நினைச்சு அந்த பிராண்ட் பேரு, இது பேரு நெஸ்டேஷியாங்க. 3000 சம்திங்கா என்னமோ கிட்டத்தட்ட 3000 சம்திங் வந்துருச்சு. இது ஒரு வாட்டி சமைக்கும் போது எண்ணெய் அப்படி கவுக்குறோம். 2-3 வீடியோல இதை வயிற்றுச்சலோட நான் சொல்லி தீத்துட்டேன். இந்த வீடியோல சொல்றேன், கவுக்கும் போது தொபக்குன்னு வந்து கழட்டி விழுந்துருச்சு. இங்க பாருங்க, இப்படி வந்து கழட்டி விழுந்துச்சு. அதுக்கு லூஸா இருக்க முடிய எடுத்து இப்படியே யூஸ் பண்ற மாதிரியே நம்ம யூஸ் பண்ணலாமே. அப்புறம் எதுக்கு இதுக்கு 3000 ரூபாய்? அதுக்கு ஒரு 500 ரூபாய் இருக்கு, 600 ரூபாய் இருக்குன்னா பரவாயில்ல. நான் ஃபர்ஸ்டே சொன்ன வாங்கின புதுசுலயே இது லூஸா இருக்கு, அதனாலதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணல, அதனாலதான் வீடியோல காமிக்கலன்னு சொன்னேன். நெஸ்டேஷியால செராமிக்லாம் நல்லா தான் இருக்கு. பட் இந்த இது வந்து நல்லாவே இல்லைன்னு சொல்லுவேன். இதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் டைட்டா சுத்தலாம்னு பார்த்தாக்க இது தனியா வந்துருது. உள்ள இருக்க இந்த பிளாஸ்டிக் மூடி தனியா இருக்குது, இது தனியா வந்துருது. அண்ட் இது கொட்டும் பொழுது என்ன ஆகுது, இது கழண்டிட்டு போய் தொப்புன்னு விழுந்துருது. இதை நான் அப்படி புடிச்சுக்கிட்டே தான் கொட்ட வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுக்கு 3000 வருஷம் எனக்கு தெரியல. ஸோ நான் இதை கண்டிப்பா டிஸ்கார்ட் பண்ண போறேன். ஆத்திர அவசரத்துக்கு சமைக்கும் பொழுது இது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வயிற்றுச்சலா இருக்கு. இந்த எண்ணெய் பாட்டில் யூஸ் பண்ண முடியல. எண்ணெய் பாட்டில் வேற மாத்த போறேன். சரி, எண்ணெய் பாட்டில் வேற மாத்துறோமே, இந்த இடத்துல ஒரு நியூ லுக் கொடுக்கலாமே அப்படின்னுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம இப்படி ஒரு பிக்சட் லைட் வந்து நம்ம வச்சிருந்தோம் இல்லையா, இப்படி டச் பண்ணா எரியற மாதிரி லைட்ஸ் வந்து வச்சிருந்தோம். இப்ப வந்து ஜி வந்து எனக்கு இங்க ஒரு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அது வேற இங்க வந்து இப்படி எக்ஸ்ட்ராவா வந்து முடியுதா, அங்க ஒரு மறைக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு அங்க ஒரு மேக் ஓவர் கொடுக்கலாம்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எடுத்துட்டு இந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு நான் எப்படி ஆர்கனைஸ் பண்றேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். கிச்சன் ஆர்கனைசேஷன், கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் யாருக்கு தான் பிடிக்காது? எல்லா லேடிஸ்க்கும் பிடிச்சது. வாங்க சூப்பரா கிச்சனை செட் பண்ணலாம். யூஸ்வலி நான் எப்படி கிச்சன் கவுண்டர் டாப், கிச்சனுடைய டைல்ஸ், வால் டைல எப்படி கிளீன் பண்ணணும் அதே மாதிரி தான் கிளீன் பண்றேன். ஸ்பெஷலா ஏதாவது சோப்பு கிப்லாம் போட்டு கிளீன் பண்ண மாட்டாங்க. மைக்ரோ ஃபைபர் டஸ்டர் மாதிரி இருக்கும் பாருங்க, அது ரீயூசபிள்ல வரும். செட் ஆஃப் 5-4 சேர்ந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு மீஷோல, அமேசான்ல, ஆன்லைன்ல, டிமார்ட்ல, ஸ்மார்ட்லன்னு எல்லா இடத்துலயும் அது கிடைக்குது. அதை நீங்க வாங்கிக்கலாம். நிறைய பேர் வினிகர், சோப் சொல்யூஷன், லெமன் அது இதுன்னு போடுவேன்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த மிஸ்டர் மசில் ஒன்னே போதும். வீடு ஃபுல்லா டஸ்டிங் பண்றதுக்கு எங்கெங்கெல்லாம் துடைக்கணுமோ அங்கெல்லாம் தொடச்சிருவேன். ஸ்விட்சஸ் தொடச்சிருவேன். வால் டைல்ஸ், கவுண்டர் டாப் எல்லாமே எனக்கு அதுலயே பளிச்சுன்னு கிளீன் ஆயிடுது. சோ இது ஒன்னு இருந்தாலே ரொம்ப ஹேண்டியா எனக்கு வேலை செய்யறதுக்கு வசதியா இருக்கு. சோ அதை வச்சு ஸ்ப்ரே பண்ணி கிளீன் பண்ணிட்டு நான் துடைக்கிறேன் இல்லையா, வைப் ஆஃப் பண்றேன் இல்லையா, அதை வந்து நல்லா தண்ணியில அலசிட்டு ஒரு வாட்டி வெறும் தண்ணியில அலசினதுல கிளீனா இருக்கக்கூடியதுல வெட்டா இருக்கக்கூடியதை வச்சு நான் மொத்தமா திருப்பி ஒரு வாட்டி தொடச்சி எடுத்துருவேன். சோ தட் அந்த கெமிக்கல் வந்து ஒரு லேயரா இல்லாம போயிடும். வெறும் தண்ணி தான் ஒரு லேயரா இருக்கும். அதனால இப்ப எவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு பாருங்க. அந்த லைட் போட்டதுக்கும் அதுக்கும் அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. சூப்பர்வா இருக்கு. இப்ப நான் ஆர்கனைஸ் பண்ண போறேன். ஸ்டவ் எல்லாம் கூட அழகா கிளீன் பண்ணியாச்சு. என்கிட்ட ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய இந்த கட்லரி ஆர்கனைசர் ஏனே தெரியல விட மனசே வரல. அது ரொம்ப அழகா என் கிச்சனுக்கு செட் ஆயிடுச்சு. ஒண்ணுத்துல வந்து ஸ்பூன்ஸ், ஐஸ்கிரீம் ஸ்பூன், நார்மல் ஸ்பூன், ஃபோர்க்ஸ் போட்டிருக்கேன். இன்னொன்னு ஒண்ணுத்துல பீலர், சிசர் அண்ட் லைட்டர் போட்டிருக்கேன். மிடில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே கலர் தீம்ல இருக்கக்கூடிய நைஃப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அடுத்தது இந்த 3 டயர் ஸ்டாண்ட். மொத்தம் நான் வந்து 3 ஸ்டாண்ட் இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் வாங்கியிருந்தேன். ஒன்னு வந்து 3 லேயர் இருந்தது, 3 ஸ்டெப் ஆர்கனைசர். இன்னொன்னு 2 ஸ்டெப் ஆர்கனைசர். இன்னொன்னு ஒண்ணு வந்து 2 ஸ்டெப் ஆர்கனைசர். இன்னைக்கு நான் 3 ஸ்டெப் ஆர்கனைசரை தான் யூஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி காட்ட போறேன். எனக்கு இதுதான் தேவை. ரொம்ப ஸ்டர்டியா சூப்பரா இருக்கு. இந்த 3 ஸ்டெப்பும் தனித்தனியா இருக்கும். 2 பக்கம் இருக்கு இல்லீங்களா, அந்த உடன் கலர்ல அது தனித்தனியா வரும். ஸ்க்ரூஸும் கொடுத்துருவாங்க. நம்ம தான் அசம்பிள் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க எல்லாமே கொடுத்துடுவாங்க. அது நான் மீஷோல தான் வாங்கினேன். இந்த எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வேணா கொடுக்குறேன். இதுல ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காகனே, கிச்சன்ல அழகா இருக்கணும்ன்றதுக்காகனே நான் சில ஆர்கனைசர்ஸ் எல்லாம் வாங்கினேன். இது ஒயிட் கலர்ல இருந்துச்சு அண்ட் மேல வந்து உடன் பினிஷ்லயும் இருந்துச்சு. ஏர் டைட்டா இருந்தது. இந்த 3 ஸ்டெப் ஆர்கனைசருடைய அந்த ஆர்டிபிஷியல் பிளான்ட்டை கொடுத்திருந்தாங்க. அதையும் அங்க ஜம்முன்னு வச்சுட்டேன். நிறைய ஒயிட் கலர் டைல் போடும்போது, வீடுகள்லாம் கட்டும் போது இப்போ மொரக்கன் டைல்ஸ் வந்து போடுறாங்க. அது ஒரு மாதிரி அழகா தான் இருக்கு. சோ அது மாதிரி இந்த பிரிண்டும் எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரி ட்ரெடிஷனல் டச் இருக்க மாதிரி தோணுச்சு. ஒரு மாதிரி நல்லா இருக்க மாதிரி தோணுச்சு. சோ மேல வந்து கொஞ்சம் நிறைய டிசைன் இல்லாத ஒரு ஜார்ஸ் வச்சுட்டு கீழையும் ஓரளவுக்கு லைட்டான டிசைன் இருக்க ஜார் வச்சிட்டோம்னா மிடில் இது வந்து ஹைலைட்டா தெரியுமேன்னு யோசிச்சேன். முடிஞ்ச அளவு
அளவுக்கு ஒயிட் கலர், உடன் கலர் இல்லனா அந்த சீ ப்ளூ கலர் தான் நான் வந்து ஆப்ட் பண்ணிருக்கேன் இன்னைக்கு. இதுலயும் ப்ளூ இருக்கனால இதை நான் வந்து சூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். இதுவும் ஏர்டைட் கண்டெய்னரா இருக்கு. அது வந்து மில்க் கப் ராபிட் போட்டிருக்கும். அதுக்கு மேல கொஞ்சம் நான் கிரீனரியா செடிலாம் வச்சு அதையும் டெக்கருக்கு வச்சுட்டேன். அடுத்தது நல்ல ஒரு பெரிய ஜாரு, செட் ஆஃப் 2. இது எல்லாமே செட் ஆஃப் 2 வாங்கும்போது செட் ஆஃப் 2 தான் வரும். இது கொஞ்சம் பெருசு நம்ம வச்சதெல்லாம் விட. இது எல்லாமே அந்த கேஸ்கெட்டோட லாக் வரும், அதாவது கொஞ்சம் ஏர்டைட் லாக்கோட இருக்கும். எனக்கு வரும்போது நல்லா டைட்டா அழகா தான் டெலிவர் ஆயிருந்தது. கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இழுக்கிற மாதிரி தான் இருந்தது. ஒண்ணுத்துல வந்து ஹார்டன் பெருசாவும் ஒண்ணுத்துல வந்து ஹார்டன் சின்னதாவும் தான் இருக்கு. எனக்கு மாத்தி கொடுத்துட்டாங்களா இல்ல டிசைனே அப்படிதானு தெரியல. ஆனா ரெண்டுமே ரொம்ப அழகா இருந்தது. இந்த இடமே ரொம்ப அழகா இருந்த மாதிரி இருந்தது. கீழேயும் ஒரு செடி வைக்கிறதா இருந்தா வைக்கலாம். நான் ரொம்ப கிரீனா கொச்ச இருக்க வேண்டாம். எங்கேயாவது கொஞ்சோண்டு இருந்தா போதும். அதுவே நான் பின்னாடி இருக்க லைட்டை மறைக்கிறதுக்காக தான் அந்த கிரீன்ஸ் வச்சிருக்கேன். இங்கேயும் பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்விட்ச் போர்டை மறைக்கிறதுக்காக தான் இந்த ஃபிளவர் வேஸும் இந்த ஆர்டிபிஷியல் ஃபிளவரும் வைக்கிறேன். இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். வேணும்ன்றவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஏன்னா ஒருத்தரா கமெண்ட்ல கேட்டீங்கன்னா ஒரு கமெண்ட்டையும் தனியா எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண எனக்கு கஷ்டமா இருக்கும். நீங்க கமெண்ட் பண்ணும்போது நான் என்ன வேலையில இருப்பேன்னு தெரியாது. அதுக்கு மொத்தமா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு அக்சஸ் பண்ணவும் ஈஸியா இருக்கும். இந்த ட்ரேலாம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ரிவ்யூ பண்ணி காமிச்ச ட்ரே தான். அப்புறம் கெட்டிலும் நான் பல மாசத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ண கெட்டில் தான். ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஜார் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் ஜக் இருக்கு இல்லீங்களா, அது நான் ஸ்பார்ல வாங்கினேன். இந்த செராமிக் ஜார் வந்து நல்ல பெருசு. நம்ம இது இருக்க முன்னாடி 3 ஸ்டெப்ல பார்த்தோம் இல்லையா, அது எல்லாத்தோட இது பெருசு. கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி. இது லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன்ல, அது ஒன்னு செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டோடைய டிஸ்கிரிப்ஷன்ல போய் செக் பண்ணீங்கன்னா அதை பத்தின கெப்பாசிட்டி, எம்எல், அது என்ன மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு காஃபி ஸ்டேஷன் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க ரெடி பண்ணலாம் இதை வச்சு பார்த்தேன். இதுல வந்து நம்ம டீ போடும்போது இதுல போட்டுக்கலாம். டீ போடுறதுக்கு சுடு தண்ணி தேவைப்படும், அது அங்க வச்சுக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா டீ அண்ட் காஃபி பவுடர்ஸ் வச்சுக்கலாமா அப்படின்னு யோசிச்சு இதை வச்சிருக்கேன். ஒரு டீ காஃபி ஸ்டேஷன் மாதிரி வச்சுக்கலாமான்னு தெரியல எனக்கு. நான் என்ன பண்ண போறேன்னு ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வச்சு பார்க்கலாம். அப்புறம் எந்தெந்த டப்பாவை எங்க மாத்திக்கலாம், எது ஃபில் பண்ணி வைக்கலாம்ன்றதெல்லாம் இனிமே தான் நான் யோசிக்கணும். முக்கியமா நான் இந்த கலர் தீமை சூஸ் பண்றதுக்கு காரணமே இந்த என்னுடைய ஃபேவரட்டான ஆயில் பாட்டில்ஸ் தாங்க. இது ஆயில் பாட்டில் சொல்ல முடியாது, இது செராமிக். இது செராமிக்ல நல்லா ஒரு கொக்கு மாதிரி வாயே பாருங்க, அப்படி கூர்மையா அழகா இருக்கு. பாக்குறதுக்கே அழகா இருக்குல்ல, ஒரு பேர்ட் நிக்கிற மாதிரி தான் இருக்கு. செராமிக்ல இருக்கக்கூடிய ஆயில் பாட்டில். இந்த ஆயில் டிஸ்பென்சர் வந்து செட் ஆஃப் 2 வருது. மேல இருக்க மூடி வந்து கொஞ்சம் லூஸா தான் இருக்கும். ஆனா சாச்சா லைட்டா சாய்க்கும் பொழுது எடுக்கும் போதெல்லாம் காய்ந்து விழுற மாதிரி இல்லை. ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த லாக் கொஞ்சம் லாங்கா போகுது. ரொம்ப சாச்சிங்கன்னா கீழே விழுந்துரும் மூடி. பட் நம்ம டக்கு புக்குன்னு ஹேண்டில் பண்றதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்குது. ஆனா ஏர் டைட் கிடையாது, அதை நான் சொல்லிடுறேன். பட் செம்ம பினிஷிங். இதுவும் மீஷோல தான் வாங்கினேன். மீஷோல இப்படிப்பட்ட ப்ராடக்ட்டை நான் சத்தியமா ஆச்சரியப்பட்டேன். ஒழுங்கா நமக்கு வந்து சேருமான்னு ரொம்ப பயந்தேன். பட் ட்ரஸ்ட் மீ, வேற லெவல்ல இருக்கு நேர்ல பார்க்க. இதுக்காகனே எல்லாமே செட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஏற்கனவே நான் வாங்கி வச்சிருந்த அந்த ஆயில் பாட்டில்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த 2 ஆயில் பாட்டில்ஸ் நம்ம தோசை விடுறதுக்கு வச்சிருப்போமே அதுவும், அண்ட் பிரஷோட சேர்த்து செட் ஆஃப் 2 வரும்ல, அந்த ஆயில் பாட்டில்ஸ்க்கு மூடியும் பாத்தீங்கன்னா அதே கலர் தான். இப்ப நான் வாங்கியிருக்க அந்த செராமிக் ஆயில் டிஸ்பென்சருடைய கலரும் அதே தான். நைஃப் செட்டோடைய கலரும் அதே தான். அப்புறம் கொஞ்சம் இதை மேட்ச் பண்ற மாதிரி வேற ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்தேன். என்னுடைய கிராக்கரி யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா செட் ஆஃப் 6 காஃபி மக்ஸ்ல ஒரு காஃபி மக் இதே கலர்ல இருந்தது. அதையும் நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர் கண்டிப்பா எனக்கு யூஸ் ஆகும். காலையில நான் டயட் இருக்க ஆரம்பிச்சுன்னா நிறைய எக்ஸ் எடுக்க ஆரம்பிப்பேன். அதுவும் எக் ஒயிட்ஸ் மட்டும். ஒண்ணுத்துல சால்ட், ஒண்ணுத்துல பெப்பர்னு எல்லாரும் போட்டு வைப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுத்துல வந்து ஒயிட் பெப்பர் போட்டு வைப்பேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா சால்ட்டும் பெப்பரும் கலந்து அதுல வச்சிடுவேன். சோ ஆம்லெட்ஸ் யூஸ் பண்ணும்போது, எக்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணும்போது சால்ட்டும் பெப்பரும் சேர்த்தே அதுல இருக்கும். அப்புறம் அப்படியே நம்ம தூவி விட்டுக்கலாம் மேலாப்ல. அப்புறம் ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்க பாப்பீங்களா அப்படின்னு சொல்லுங்க. சோ நல்ல ஒரு அழகான 2 முயல் குட்டி, வெள்ளை கலர்லயும் கருப்பு கலர்லயும் வித் ஹோல்டரோட கீழே அந்த ஸ்டாண்டோட வருது. ரொம்ப அழகா இருந்தது. நான் காஃபி மக்ஸ் பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பாருங்க எவ்வளவு அழகா மேட்ச் ஆயிடுச்சு. என்னடா இவ்வளவு மேட்சா இருக்கு, ஏதோ செக் பண்ணி வாங்கின மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. இது செட் ஆஃப் 6 என்னமோ நான் தனித்தனியா சூஸ் பண்ணி எடுத்ததுதான். ஸ்பார்ல அப்படியே மொத்தமா வச்சிருந்தாங்க. நான் 6 விதமான கலர்ஸ் சூஸ் பண்ணி வச்சிருந்தேன். ரொம்ப பழைசு, ஏற்கனவே நான் வீடியோல காமிச்சதுதான். இங்க அழகா செட் ஆயிடுச்சு. எனக்கு இப்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கிச்சனே பளிச்சுன்னு இருக்கு அந்த லைட் எல்லாம் போட்ட உடனே. ஏதோ இருட்டான இடத்துக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்ச மாதிரி இருக்கு. நம்ம ஒரு ரெண்டட் அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கிறோம். இங்க லைட்டிங் எல்லாம் கொஞ்சம் கம்மி தான். நான் சொன்ன மாதிரி அக்னி மூலையில இல்லாம வாயு மூலையில வேற வெளிச்சமும் கம்மியா இருக்கும், காத்தும் இருக்காது. அண்ட் ஸ்லைடிங் டோர் வேற, கொஞ்சம் தான் நமக்கு காத்து கிடைக்கும், அதுவும் காத்து இருக்காது. அட்லீஸ்ட் கொஞ்சம் வெளிச்சமாவது கிடைச்சதுன்னு எனக்கு அவ்வளவு சந்தோஷம். கொஞ்சம் இல்லைங்க, நிறையவே வெளிச்சம் இருக்கு, பயங்கர பிரகாசமா இருக்கு. கிச்சன் பார்க்கவே என்னமோ ஒரு பிரைட்டா கிடைச்ச மாதிரி, ஒரு மகாலட்சுமியா வந்து உட்காந்த மாதிரி அந்த வெளிச்சம் அவ்வளவு பாசிட்டிவிட்டி கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க இந்த லுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் வச்சுட்டு இது இல்லனா இன்னும் அழகா இருக்கும், இது மட்டும் வச்சுட்டு இது இல்லனா அழகா தான் இருக்கும். பட் எனக்கு வாட்டமா எவ்ரிடே வேலை செய்யறதுக்கு வெயில் தாங்கல. எனக்கு எவ்வளவு வேர்க்குது பாருங்க. ஒரு வாட்டியும் திறந்து எடுத்து ரீஃபில் பண்ணி குட்டி குட்டி பவுல்ஸ்ல எடுத்து வச்சுக்கிட்டு முடியாம இந்த மாதிரி பெருசுல இருந்ததுன்னா நம்ம வந்து டக்குனு நிறைய எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் இது எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி வைக்க போறேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன் தான் காமிச்சிருக்கு. எல்லாமே எம்டி பாக்ஸஸ் தான்.
இனிமே நீங்க வீடியோஸ்ல நீங்க இதுதான் பாப்பீங்க. இதுல என்னெல்லாம் கொட்டி வைக்க போறேன், என்னெல்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்றேன்றதெல்லாம் அடுத்தடுத்த vlogல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தா இந்த பெரிய ஜார்ஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்க. இதுல என்ன ஆர்கனைஸ் பண்ணலாம்னு சொல்லுங்க. இது எல்லாமே ஏர்டைட் கண்டெய்னர்ஸ். இது மட்டும் பாத்தீங்கன்னா லூஸா தான் இருக்கு. லூஸா இருக்க காரணத்தினால நான் இதுல வந்து காஞ்ச மிளகா, குண்டு மிளகா, ஒண்ணுத்துல வந்து காஷ்மீரி மிளகா, சாதா மிளகா, காஷ்மீரி மிளகா போட்டுக்கலாமான்னு யோசிக்கிறேன். இது வந்து டீ கவுண்டர் மாதிரி வச்சிருக்கிறதுனால இங்க வந்து நம்ம டீ காஃபி வைக்கலாம் தான். பட் இது ரொம்ப பெருசா இருக்கிறதுனால அப்படியே விட்டுடலாமா, இல்ல கல்லுப்பு தூள் உப்புன்னு போட்டுட்டு கையை விட்டு உப்பு எடுத்து போட்டுக்கலாமான்ற மாதிரி யோசனை இருக்கு. மசாலா பொடி வகைகள்லாம் இங்க வச்சுக்கலாமான்ற மாதிரி தோணுது. இங்க ஃப்ரண்ட்ல மட்டும் டீ, இது ரெண்டுத்துக்கு மட்டும் எனக்கு டீ காஃபி போதும், குட்டியா கொஞ்சோண்டு. இது வந்து மசாலா, மேல வந்து மசாலான்னு வச்சுக்கலாமா, எனக்கு என்னன்னு தெரியல. ஒரு 2 நாளா யோசிச்சு நான் இதெல்லாம் ஃபில் பண்ணி வைப்பேன். இப்போதைக்கு இப்படிதான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம்னு நினைச்சிருக்கேன். சில பேருக்கு இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு எடுத்துருங்களேன்னு தோணலாம். பட் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. வேலைக்கு டக்கு டக்குன்னு கை கொடுக்குற மாதிரி எந்தெந்த பொருட்கள் தேவைப்படுமோ டக்கு டக்கு நீங்க பக்கத்துலயே இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் இதை வச்சிருந்திருக்கேன். எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும், நான் இதை வச்சிருந்திருக்கேன். அழகா இருக்கா இல்லையான்றதுல அடுத்த பட்சம் எனக்கு கம்ஃபர்டபுள் வேணும். இந்த வெயில் தாங்கலைங்க, சீரியஸ்லி தாங்கலைங்க. 15வது மாடியில இருக்கோமா, இத்தனைக்கும் ஃபால் சீலிங் இந்த வீட்டுல இருக்கு. சூரியன் கிட்டக்க இருக்கிறதுனாலயோ என்னவோ ரொம்ப அனல். அக்கா வீட்டுல இவ்வளவு அனல் கிடையவே கிடையாது. நம்ம வீட்டுல பயங்கரமான அனல். எனக்கு இது பிடிச்சிருக்கு. எனக்கு தேவையான பொருளை இங்கே கைக்கு இருக்கு. நான் கடகடன் டக்கு புக்குன்னு சமைக்கிற ஆளா, இன்னும் ஒரு 10 நிமிஷம் சீக்கிரம் சமைச்சிட்டு கிச்சனை விட்டு ஓடிடுவேன் நான். சோ இந்த மாதிரி அனல் இல்லாம இருக்கணும்னா கிச்சனை வந்து கண்டிப்பா வாயு மூலையில வைக்காதீங்க. அதாவது நார்த் வெஸ்ட் கார்னர்ல வைக்காதீங்க, அக்னி மூலையில வைங்க. அதாவது சவுத் ஈஸ்ட் கார்னர்ல வைங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சவுத் ஈஸ்ட்ல தான் எப்பவுமே கிச்சன் இருக்கணும். வேற வழி இல்லை அப்படின்னா நார்த் வெஸ்ட்ல வைப்பாங்க. நார்த் வெஸ்ட்ல இருக்க கிச்சன்லாம் கொஞ்சம் அனல் இருக்கதான் செய்யும். சவுத் ஈஸ்ட்ல நீங்க கிச்சன் வச்சுட்டு சவுத்ல வந்து கண்டிப்பா ஒரு ஓப்பனிங் வச்சீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சிலுன்னு காத்து இருக்கும். இந்த அளவுக்கு அனல் அனுத்தாது. சவுத்ல வந்து நல்ல ஒரு பெரிய வென்டிலேஷன் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இதெல்லாம் டிப்ஸ் வேணும்ன்றவங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் வீடியோல காமிச்சிருக்க ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணுங்க. இந்த கிச்சன் மேக் ஓவர், இந்த கிச்சன் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. இதுல எல்லாம் என்ன ஃபில் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத நீங்களா இருந்தா என்ன ஃபில் பண்ணி வைப்பீங்கன்றதே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ப்ராடக்டோட லிங்க் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன், கண்டிப்பா வேணும்ன்றவங்க செக் பண்ணுங்க. அடுத்தடுத்து நம்ம சேனல்ல வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன், மற்ற ஆர்கனைசேஷன் எல்லாம் வரதான் போகுது. ஏன்னா வீடு கட்டி முடிச்ச உடனே இங்க இருந்து நம்ம வந்து வீடை மாத்த போறோம் அப்படின்னாக்கா இங்க இருந்து பொருள் எடுத்துட்டு போறதுக்கு வசதியா இருக்கணும். கிச்சன்ல இருந்து பாதி பொருள் எடுத்து வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து டப்பாவை போட்டு மேல பரன் மேல வச்சாச்சு, பீரோக்கு மேல வச்சாச்சு. அதே மாதிரிதான் க்ளோதிங், அதையுமே டிஸ்கார்ட் பண்ண வேண்டியதா டிஸ்கார்ட் பண்ணிட்டு கொடுக்க வேண்டியவங்களா கொடுத்துட்டு மீதி எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஃபுல் வீடியோ யாரை கட்டுறதுனால ஒரு ரூமான ஆர்கனைசேஷன்ல உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்தடுத்து. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை.